அத்தியாயம் 1. அந்த இடி மின்னலுக்கு நடுவே கொட்டி தீர்க்கும் மழையில் சொட்ட சொட்ட நனைந்தபடி மணக்கோலத்தில் நின்று கொண்டிருந்தாள் அவள். அவள் கதறி அழுத போதும் அவள் பக்கம் இருக்கும் நியாயத்தை கேட்க கூட அங்கொரு நாதி இல்லை. சுற்றி நின்ற அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்தார்களே தவிர ஒருவரும் அவர்களுக்கு உதவ முன்வரவில்லை. சில மணி நேரங்களுக்கு முன் தெருவெங்கும் கட்டப்பட்ட மைக் செட்டுகளில் ஹைபிச்சில் பாடல் ஒழித்துக் கொண்டிருக்க, மாவிலை தோரணங்களும் சீரியல் பல்புகளும் அந்த மண்டபத்தை மெருகூட்டி கொண்டிருந்தது. ஒரு ஆண்டியை தூக்குனா வாழ்நாள் கடனையெல்லாம் கட்டிடலாங்கிற அளவுக்கு கிலோ கணக்குல தங்க நகைய அள்ளி போட்டுட்டு வந்திருக்கிற ஆன்டிங்க ஒரு பக்கம், பியூட்டிகளை தேடி தேடி சைட் அடிக்கிற வாலிப கூட்டம் ஒரு பக்கம், அவர்களை அலைய விடவே 1/2 கிலோ மேக்கப்புடன் சுற்றி கொண்டிருக்கும் பியூட்டிகள் மறுபக்கம் என அந்த கல்யாண மண்டபம் களை கட்டி கொண்டிருந்தது. அதை விடவும் பிரகாசமாய் அந்த மணமேடையில் மணக்கோலத்தில் அமர்ந்திருந்தான் சமரவன். தம்பிய பத்தி சொல்லணும்னா ரொம்ப நல்லவன், அன்பானவன்னு அம்பானி கூட சர்டிபிகேட் தருவாப்ல. சரி, மாப்பிள்ள வந்தாச்சு, பொண்ணு எங்கன்னு ஜூம் வச்சு பார்த்தா கொஞ்சம் லெஃப்ட் கட் பண்ணி அப்படிக்கா ரைட் கட் பண்ணா மணமகள் அறை. அங்கே கன்னி பெண்கள் கூட்டத்திற்கு நடுவே மணப்பெண்ணுக்கே உண்டான நளினத்துடனும் ஏகபோக பதட்டத்துடனும் அமர்ந்திருந்தவளின் அழகை சொல்ல தமிழில் வார்த்தைகளுக்குத்தான் பஞ்சமோ? அவள் கடைக்கண் பார்வைக்கு ஏங்கி தவிக்கும் ஆடவர் பட்டாளம். அவள் கண்ணுக்கு தீட்டிய மை கூட அடைந்து விடுமாம் பிறவி பயனை. அந்த மெல்லிடைக்கும் மெருகூட்டும் கலருக்கும் என்னவென்று சொல்வேன் உதாரணம். அவள் பொன் சிரிப்பில் விழுந்தவன் மீண்டல மறு ஜென்மமாகுமோ? இந்த ஒப்பனைகள் கூட வெறும் வெளிப்பூச்சு மட்டும்தான். அவள் ஒப்பனை இல்லாத போதும் போட்டி இல்லாத உலக அழகியே. இம்பிட்டு வர்ணிச்சு சொல்லும் போதே தெரிய வேணாமா? அவதானுங்க நம்ம ஹீரோயின் மெட்டீரியல் தமிழ்வெளி. சுற்றியிருந்தவர்களின் முகத்தில் அத்தனை சந்தோஷம், கேலி கிண்டலுடன் அவளை ஒரு வழி ஆக்கும் முடிவில் இருந்தார்கள். ஆனால் மணப்பெண் முகத்தில் சந்தோஷ சாரலை விட பயமும் பதட்டமும் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. தமிழ், எவ்வளோ வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஆனா நைட்டு ரெஸ்ட் எடுக்க முடியாது, விடிய விடிய வேலை தான். தோழிகள் பட்டாலும் கேலி செய்து சிரித்தார்கள். அதற்கெல்லாம் போலி புன்னகையை மட்டுமே பரிசாக கொடுத்தவளின் இதய துடிப்பு பன்மடங்கு எகிரி கொண்டிருந்தது. அவள் முகத்தை வைத்தே ஏதோ சரியில்லை என்பதை புரிந்து கொண்ட அவள் உயிர் தோழி ரம்யா அவள் கரத்தில் அழுத்தம் கொடுத்தாள். என்ன தமிழ், ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னமோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணிக்கிட்டே இருக்குதுடி, பதட்டம் கலந்த விழிகளுடன் சொன்னாள். நீ ரொம்ப யோசிக்காத, நல்லதே நடக்கும். நல்ல தோழியாக அவளுக்கு ஆறுதல் சொன்னாள். டைம் ஆயிருச்சா, பொண்ணை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. கூட்டத்தில் ஒரு ஆன்டி கதவோரம் நின்று கூச்சல் போட்டது. உனக்கு தாண்டி கல்யாணம், சோ முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ, மாப்பிள்ள கன்ஃபியூஸ் ஆயிர போறாரு. சிறு கிண்டலுடன் தோழிகள் பட்டாலும் அவளை மணமேடை நோக்கி அழைத்து சென்றார்கள். அத்தனை பேரின் பார்வையும் இப்பொழுது மணப்பெண்ணை நோக்கி திரும்பியது. மணமகன் முதற்கொண்டு, பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கால, அதனால்தான் மிடில் ஃபேமிலியா இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்றாங்க போல. கூட்டத்தில் சில சலசலப்பு சத்தத்திற்கு நடுவே மணமகன் அருகே அமர வைக்கப்பட்டாள் நாயகி. அவள் ஒரு பேச்சுக்கு கூட அவனை திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் சமர் பார்வை அடிக்கொரு முறை அவளைத்தான் தழுவி சென்றது. நாளையாவது சீக்கிரம் தாலி கட்டுங்கோ. வழக்கம் போல் ஐயர் சொன்ன வார்த்தையில் சமர் கைகளில் தாலி கயிறு இடம்பெயர்ந்தது. இன்னும் சில நொடிகளில் அவள் கழுத்தில் மங்கள நான் தழுவி செல்ல போகிறது. ஆனாலும் ஏனோ பயம் அவளை விட்டு நீங்கவே இல்லை. லப்டப் லப்டப் என்று அவள் இதய துடிப்பின் சத்தத்தை அவளால் உணர முடிந்தது. உங்களுக்கு சம்மதமா? அவன் வசீகர குரலில் பட்டன பயம் விலகி திரும்பி பார்த்தாள் தமிழ். உங்களுக்கு சம்மதமா? அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அவள் சம்மதம் கேட்பதே பெரிய விஷயம். அவள் தலை சரியென ஆடியது. அவன் அழகான புன்னகையுடன் அந்த மஞ்சள் தாலியை அவள் கழுத்தை சுற்றி கொண்டு வந்து முதல் முடிச்சை போட போகும் சமயம் சட்டென ஒரு சத்தம். அங்கிருந்த மொத்த LED டிவி எங்கும் அவர்கள் வீடியோ ஓடுவதற்கு பதில் இன்னொரு வீடியோ ஓடியது. முதல் முடிச்சை போட போனவனின் கரம் அந்த வீடியோவை கண்டு அதிர்ந்து போய் பின்வாங்கியது. அவன் மட்டுமல்ல, அந்த மண்டபத்தில் இருந்த அத்தனை பேரின் வெளியும் அந்த வீடியோவை கண்டு அதிர்ச்சியுடன் விரிந்தது. என்ன கர்மம் இது என கூட்டத்தில் சில சலசலப்பு சத்தம். தமிழ்விழி கண்கள் அந்த காட்சியை கண்டு உச்சகட்ட அதிர்ச்சியில் சட்டென கண்ணீர் துளியை தத்தெடுத்து கொண்டது. அந்த மண்டபத்தில் இருந்த அத்தனை பேரும் மணப்பெண்ணை அருவருப்பான பார்வையுடன் நேரிட்டார்கள். அங்கே, ஏய் ப்ளீஸ் கிஸ் கொடு, ஸ்டாப் பண்ணாத, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, கிஸ்மி கிஸ்மி என்று ஒரு ஆடவனின் சட்டையை பிடித்து இழுத்து முத்தமிட்டு கொண்டிருந்தாள் தமிழ்விழி.
அந்த வீடியோவில் இருக்கும் ஆடவன் யார் என்று தெரியவில்லை. ஆனால் தமிழ்வெளி மட்டும் தெளிவாக தெரிந்தாள். தமிழ் கரம் நடுங்கியது. கண்களிலிருந்து கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. ச்சே, ஒழுக்கமான பொண்ணுன்னு நினைச்சா இவ்வளவு கேவலமான பொண்ணா இருக்காளே, வளப்பு சரியில்லை என்று சிலரின் புரணி பேச்சுகள் கேட்டு தமிழ் குடும்பம் அசிங்கத்தில் கூனி குறுகி போய் நின்றார்கள். அதுவும் தமிழ் தந்தை ஒரு நேர்மையான அரசு அதிகாரி. பெரிய சொத்து பத்து இல்லை என்றாலும் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார் என்ற பெயர் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இன்று கண்ணாடி சில்லாய் உடைந்து நொறுங்கியது. வசதி வாய்ப்பு இல்லைனாலும் கௌரவமான குடும்பம், ஒழுக்கமான பொண்ணு நினைச்சுதான் சம்மந்தம் பேசினேன். ஆனா அதுவே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இன்னும் என்னடா உட்காந்துட்டு இருக்க, எந்திரி என்று சமர் கையை பிடித்து இழுத்தார் அவனின் ஸ்ட்ரிக்ட் அன்னை. சமர் என்ன செய்வதென புரியாத நிலையில் இருந்தான். மா வந்து அவன் எதையோ பேச முற்பட்டான். அடுத்தவன் கூட படுத்தவள கட்டிக்கு போறேன்னு சொல்றியா, இல்ல எவனோ ஒருத்தனோட புள்ளைய என் வீட்டுக்கு வாரிசா கொண்டு வரணும்னு சொல்றியா? கோவத்தில் அவர் விட்ட அருவருப்பான வார்த்தைகளை கேட்பதை விட தன் காதுகள் செவிடாகி போகாதோ என தவித்தது தமிழ் உள்ளம். ஒரு புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்லாம ஊர் வழியா ஊர்மையை விட்டுதான் பொழப்பு நடத்துறியா? இந்த பொழப்புக்கு தூக்குல தொங்கலாம். நல்ல குடும்பம்னு பொண்ணு கேட்டு வந்தல்ல, என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். நல்ல வேலை இந்த ஒழுக்கம் கெட்டவ என் வீட்டுக்கு மருமகளா வரல. பொண்ணு வளர்த்த லட்சணத்தை பாரு. பு என்று சமர் அன்னை தமிழின் தந்தை முகத்தில் காரி துப்பி விட்டு அவனை பிடித்து இழுத்து கொண்டு சென்றார். சமர் எதுவும் பேச முடியாத நிலையில் அவர் இழுப்புக்கு சென்றவன் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறும் முன் கடைசியாக அவளை ஒரு பார்வை பார்த்து விட்டு சென்றான். அந்த எல்இடி திரையெங்கும் இன்னும் தமிழ் யாரோ ஒருவனை முத்தமிட்ட காட்சிதான் லூப் மோடில் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த மண்டபத்தில் இருந்த அத்தனை பேரும் வாய்க்கு வந்தபடி தமிழையும் அவள் குடும்பத்தையும் கேவலமாக பேசிவிட்டு சென்றார்கள். படிக்கிறேன்னு இவ கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வரும்போதே இப்படித்தான் எவன் கூடயோ போவான்னு தெரியும். பக்கத்து வீட்டு ஆன்டிகள் எல்லாம் இதுதான் சான்ஸ் என்று அசிங்கமாய் பேசி சென்றார்கள். சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த ஓட்டு வீட்டு கட்டிடத்தின் முன்பு மணக்கோலத்தில் அழுதழுது முகமெல்லாம் வீங்கி தலையிலிருந்த பூவெல்லாம் வாடிப்போய் கெஞ்சி கொண்டிருந்தாள் தமிழ். அப்பா அப்பா, நீங்களாவது என்ன நம்புங்கப்பா, நான் தப்பு பண்ணலப்பா, ப்ளீஸ் என்ன நம்புங்க என்று கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கொண்டிருந்தாள். நடுத்தெருவில் நின்று கெஞ்சி கொண்டிருந்தாள். அந்த பக்கம் போனவர்கள் எல்லாம் அவளைத்தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் அவள் காதுபடவே அசிங்கமாக பேசினார்கள். அவள் எவ்வளவு கெஞ்சிய போதும் அவள் தந்தை அவளை வீட்டுக்குள் விடவில்லை. அந்த மனுஷன் உள்ளே இடிந்து போய் அமர்ந்திருந்தார். அட பாவி மவளே, எப்படி இருந்த மனுஷனை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டியே, ஒண்டையா என் வயிற்றுல பெத்த? அவள் அன்னை வயிற்றிலும் மார்பிலும் அடித்து கொண்டு கதறினார். நான் எதுவும் பண்ணலம்மா, ப்ளீஸ் என மண்டியிட்டு கதறியவளின் பேச்சு எல்லாம் அவர்கள் கேட்டால்தானே. எதுக்குத்தான் அப்படி அரிப்படுத்து அலையிறாளுகளோ. இவளை நம்பி நீ வயசு பயல கூட பக்கத்து வீட்டுல வச்சுக்க முடியாது போல. ஒரு காலத்தில் அவளை புகழ்ந்து பேசிய அதே வாய் இன்று அவளை இழிவாக பேசியது. தமிழ் மாதிரி ஒழுக்கமா எங்க பிள்ளைய வளர்க்கணும். அவளை நம்பி எம்பிட்டு அழகனையும் தனியா விட்டுட்டு போனாலும் கண்ணியம் தவறாத பொண்ணு என்று பெருமை பேசிய வாய்தான் இன்று அவளை வேசி என்று ஏசும் அளவிற்கு பேசுகிறது. அழுதழுது ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் உடலில் அழக்கூட திறன் இல்லை. அவள் கண்ணீர் கண்டு அந்த வானமும் கண்ணீர் விட்டது போலும். அந்த வானம் அடைமழையை கொட்டி தீர்த்தது. முழுதாய் நனைந்து போனவளின் மனம் அந்த நொடி ஒருவனைத்தான் ஞாபகப்படுத்தியது. அவன் சொன்ன வார்த்தைகளைத்தான் ஞாபகப்படுத்தியது. இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒன்னு இருக்கவே இருக்காதுடி. அந்த நரகமே பெஸ்ட்ன்னு யோசிக்கிற அளவுக்கு உனக்கு வலிய கொடுப்பேன்டே. ஏண்டா என் மேல கை வச்சோன்னு ஒவ்வொரு நாள் நொந்து சாவ. போ, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா இருந்துக்கோ. இன்னும் கொஞ்ச நாள்ல அது உனக்கு இருக்கவே இருக்காது. அத்தியாயம் 2. அந்த கொட்டும் மழையில் நனைந்து கொண்டிருந்தவளின் சிந்தனை சில நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை நோக்கி பயணித்தது. கண்ணாடிகளால் செதுக்கப்பட்ட அந்த உயர்தர 5 ஸ்டார் ஹோட்டலின் முதல் தளத்தில் கைகளில் சரக்கு பாட்டிலுடன் அமர்ந்து குடித்து கொண்டிருந்தார்கள் நண்பர்கள் பட்டாளம். என் மச்சான் தாண்டா உண்மையான ஆரா ஓஜி எல்லாமே. அவன் ஆசைப்பட்டா எதுவா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே கிடைக்கும். அவன் கெத்துடா, அவன் என் தலைவன்டா என்று போதையில் உளறி கொட்டிய அனீஸ் பக்கத்தில் திமிருக்கிய அடையாளமாய்
கண்களில் கூர்மையுடன் அமர்ந்திருந்தவனின் கன்னத்தில் நச்சென்று ஒரு முத்தம் வைத்தான். அவனை பார்த்ததும் சொல்லிவிடலாம், பணத்திலே கொழுத்து வளர்ந்தவன் என்று. ஸ்ட்ராபெரியே தோற்றுப்போகும் அளவுக்கு அப்படி ஒரு கலர். அவன் அணிந்திருந்த ஆடைகள் லட்சத்தை தொடும். கையில் இருந்த கடிகாரம் லட்சத்தின் உச்சியை தொடும். அவன் கார் கலெக்ஷன் கோடியை விட்டு இறங்கியதே இல்லை. அவன் ராவண அர்ஜுன். இவன் சொல்வதை கேட்டு எதிரே அமர்ந்திருந்தவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிவிட்டான். ஓஹோ, அவன் என்ன கேட்டாலும் கிடைக்குமா என்று கையில் இருந்த மது பாட்டிலுடன் சுற்றி முற்றிலும் பார்த்தவனின் விழிகள் விரிந்தது. ஆமாடா, என் மச்சான் தான்டா ரியல் அனிமல். அவன் நினைச்சா அது கிடைக்கும், கிடைக்க வைப்பான் என கொஞ்சம் திமிராகவே காலரை தூக்கி விட்டு சொன்னான். ஓஹோ, அப்போ முடிஞ்சா அவனை இதை வாங்கி காட்ட சொல்லு. அப்போ ஒத்துக்கிற, அவன் பெரிய பருப்புன்னு கொஞ்சம் கிண்டலாகவே தான் சொன்னான். டேய், எதுனாலும் சொல்லுடா, என் மச்சான் அந்த நிமிஷமே வாங்குவான். அவன் அந்த கண்ணாடி வழியாக தூரத்தில் தெரிந்த ஜூஸ் கடையை நோக்கி கையை காட்டினான். அனீஸ் கைதட்டி சிரித்தான். அவன்கிட்ட இருக்க பணத்துக்கு அந்த கடையல்ல, அந்த தெருவையே வாங்குவான். கடைய சொல்ல, அந்த பொண்ணு என அவன் கை காட்டிய இடம் நோக்கி அந்த நண்பர்கள் பட்டாளத்தின் பார்வை நகர்ந்தது. பொண்ணா? ஆமா, அந்த கூட்டத்துல ரெட் கலர் அனார்கலி சுடி போட்டிருக்க பொண்ணுகிட்ட போய் ஒரே ஒரு கிஸ் வாங்கிட்டு வர சொல்லுவன. அப்போ ஒத்துக்கிற, த கிரேட் ராவண அர்ஜுன் பெரிய பருப்பு தானே. தன் சுண்டு விரலை கொண்டு கட்டை விரலை தேய்த்தபடி இன்னொரு கையில் மது பாட்டிலை ஏந்தி இருந்தவனின் ஹெர்சல் விழிகள் மெல்ல அந்த கண்ணாடி பக்கமாய் திரும்பியது. நடுவிரல் கொண்டு தன் கண்களில் அணிந்திருந்த கண்ணாடியை மெல்ல கீழிறக்கியவனின் நீள விழிகள் அந்த ரெட் கலர் சுடிதாரை நோக்கி திரும்பியது. வேணாமச்சி, பொண்ணுங்க விஷயம் ரிஸ்க். கவின் கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைக்க நினைத்தான். பயந்துட்டானுங்கடா. விக்டர் கைதட்டி சிரித்தான். டே, யாரா பயந்தது? என் மச்சான் ஒரு பார்வை பார்த்தாலே பொண்ணுங்க அவன் காலில் வந்து விழுவாங்க. இதென்ன ஜுஜுபி மேட்டர்? உசிப்பி விட்டான் அனீஷ். ராவணன் அந்த ரெட் கலர் அனார்கலி பெண்ணின் பின்னே போய் நின்றான். ஏய், பேசாமரு என்று கவின் அமைதிப்படுத்த நினைத்தான். அப்போ முடிஞ்சா அந்த பொண்ணுகிட்ட ஒரு கிஸ் வாங்கி காட்ட சொல்ல, லட்சம் பெட்டு என்றான். இவர்களுக்குள்ளே சண்டை வந்தது. ஆனால் இதற்கெல்லாம் காரணமானவன் கையில் இருந்த சரக்கை வாயில் சரித்த வண்ணம் இருக்கையை விட்டு எழுந்தான். சண்டையிட்டுக் கொண்டிருந்த நண்பர்கள் பட்டாளம் அவனை நிமிர்ந்து பார்த்தது. டேய், இந்த ராவணன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவான்டா என தடுமாறி எழுந்தவன் அந்த ஹோட்டலை விட்டு அந்த ஜூஸ் கடையை நோக்கி கெத்தாய் நடந்தான். டேய், என்னடா பண்ணிருக்கீங்க என்று அவர்களும் அர்ஜுன் பின்னே அவசரமாய் ஓடினார்கள். ராவணன் அந்த ரெட் கலர் அனார்கலி பெண்ணின் பின்னே போய் நின்றான். அவள் தோழிகளுடன் சேர்ந்து எதையோ பேசி சிரித்தபடி ஜூஸ் குடித்து கொண்டிருந்தாள். இவன் கண்கள் சொருக வழக்கரம் கொண்டு தலையில் அடித்து கொண்டபடி அவளை அழைத்தான். ஹே ரெட்சுடி, கர்ஜனையாக அழைத்தான். அவள் திரும்பினாள். அந்த பெரிய மீன் விழிகளில் அப்படி ஒரு கனிவு, லட்சுமி கடாட்சமான முகம், முட்டியை தாண்டி வளர்ந்திருந்த அடர்ந்த கூந்தலை சிறு பட்டர்ஃப்ளை கிளிப் கொண்டு அடக்க முயன்றும் அது அடங்க மறுத்து அவள் காதோர கம்மல் தாண்டி அவள் கன்னம் வரை வரையறையின்றி தீண்டிக் கொண்டிருந்தது. அந்த சிவப்பு வண்ண அனார்கலி ஆசை ஆசையாக அவள் உடலில் பாந்தமாய் பொருந்தி அவள் அங்க வளைவுகளை தொட்டு சென்றது. அவன் விழி அவளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாய் எடை போட்டது. கோவை பழம் கோபம் கொள்ளும் அளவு மொத்த சிவப்பையும் குத்தகை எடுத்த செர்ரி பழ இதழ்கள் அடிக்கடி சிரிப்பை உதிர்த்து மீண்டது. ஆனால் அந்த சிரிப்பில் விழுந்தவன் ஒரு காலமும் மீள முடியாது. அவள் சிரிப்பின் போது வந்து செல்லும் கண்ணக்குழி இன்னும் அழகு. எலுமிச்சையும் குங்குமத்தை சேர்த்தது போல் மேனி, வில்லாய் வளைந்த புருவங்களுக்கு மத்தியில் கோழிக்குண்டும் மீனும் இணைந்தது போல் அப்படி ஒரு அழகான காந்த வெளி. மொத்தத்தில் 50 கிலோ தங்கச்சிலை அந்த அழகி. கண்களில் இருந்த கனிவுடன் இதழில் தேங்கி நின்ற சிரிப்புடன் அவனை ஏறிட்டாள் தமிழ்விழி. என்ன வேணும்? வார்த்தைக்கும் வாய்க்கும் வலிக்குமோ என தேனிசையாய் ஒலித்தது அவள் குரல். கிஸ் என அவன் குரலோ கர்ஜனையாக. வாட்? அவள் மட்டுமல்ல, அவள் தோழிகளும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். கிஸ் வேணும் குடு என கன்னத்தை காட்ட நினைத்தவன் என்ன நினைத்தானோ அவன் சிவந்த இதழை கை காட்டி சொன்னான். ஹலோ, யார்கிட்ட வந்து என்ன பேசுறீங்க? அவள் தோழிகள் எகிரி கொண்டு வந்தார்கள்.
இருந்தும் தமிழ்விழி கோபம் கொள்ளாமல் நிலைமையை கையாள முயன்றாள். அமைதியா இருங்க, அவங்க தெரியாம பேசிருப்பாங்க, வாங்க நம்ம போலாம் என அங்கிருந்து விலக நினைத்து ஒரு எட்டு எடுத்து வைக்க அடுத்தடி நகர முடியாமல் அவள் கைகள் அவன் கையில் சிக்கி இருந்தது. அப்பொழுது அந்த ஜூஸ் கடையிலிருந்து சரியாக ஒலித்தது அந்த பாடல். பெண்ணவள் அதிர்ந்த விழியுடன் அவனை திரும்பி பார்த்தாள். தன் இடக்கரம் கொண்டு பேண்ட் பாக்கெட்டிலிருந்து சில பணக்கட்டுகளை எடுத்து அவள் முகத்தில் வீசி அடித்தவன், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, கேட்டும் வாங்கிக்கோ, ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிட்டே இரு என்றான் சற்றும் இரக்கமில்லாமல். கலங்கிய கண்களுடனும் சிவந்த முகத்துடனும் அங்கே கொட்டி கிடக்கும் பணக்கட்டுகளை பார்த்தவளின் விழிகள் மெல்ல அவனை ஏறிட்டு பார்த்தது. யாரையும் அதிர்ந்து பேசி பழக்கமில்லாதவளுக்கு எங்கிருந்துதான் இத்தனை தைரியம் வந்ததோ தெரியவில்லை. அவனிடமிருந்து விடுக்கென கையை உருவி கொண்டவள் அங்கிருந்தவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அவன் கன்னத்தில் பட்டென ஒரு அறையை கொடுத்தாள். அதுதான் அவள் வாழ்வில் செய்த மிகப்பெரிய தவறோ? இதனால் பெண்ணவள் வாழ்வில் அனுபவிக்கப் போகும் கஷ்டமும் வேதனையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் என்பதை ஒருவேளை முன்கூட்டியே அறிந்திருந்தால் பெண்ணவள் இதை செய்திருக்க மாட்டாளோ என்னவோ. ஆனால் விதி யாரை விட்டது? அந்த பட்டென்ற சத்தம் கேட்டு ஒரு நொடி அங்கே மயான அமைதி நிலவியது. அவள் தோழிகளை தடுத்து கொண்டிருந்த அர்ஜுன் நண்பர்கள் இந்த நிகழ்வை கண்டு அப்படியே ஒரு நொடி ஸ்தம்பித்து போய் திரும்பி பார்த்தார்கள். இதுவரை அவன் பெற்றவர்கள் கூட அவன் மீது கை வைத்ததில்லை. பார்ன் வித் டைமண்ட் ஸ்பூன் என சொன்னால் தகும் அவனை. அப்படி சீராட்டி வளர்ந்தவனை, யாரும் எதிர்த்து நிற்கக்கூட பயம் கொள்பவனைத்தான் அத்தனை பேரின் முன்பும் வைத்து அடித்து விட்டாள். அர்ஜுன் மேலே கை வச்சிட்டடா, அவன் நண்பர்கள் பதட்டமாய் சொல்லிக் கொண்டதை கேட்டு அவள் தோழிகள் மட்டுமல்ல, தமிழும் அவள் கரத்தை நடுக்கத்துடன் பார்த்து கொண்டாள். தரையை பார்த்திருந்த அர்ஜுனின் கோப வெளிகள் நிமிர்ந்தது. அவன் கண்கள் இரண்டும் குங்குமப்பூ கலரில் சிவந்து போயிருந்தது. அவன் மிரட்டவில்லை, அதட்டவில்லை. ஆனால் அந்த வெளி, சிவந்த கோப வெளியே அவளை அசைத்து பார்த்தது. அவன் என்ன சொல்ல போகிறானோ என இவள் பயத்தில் எச்சில் விழுங்கினாள். அவன் மௌனமாக அவளை நெருங்கி ஒரு எட்டு எடுத்து வைத்தான். தமிழ் மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தாள். தன்னை அடிக்கப் போகிறானோ என பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். அவன் அவள் காதருகே வந்து சொன்னான், இனிமேல உன் வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒன்று இருக்கவே இருக்காதுடி. அந்த நரகமே பெஸ்ட்ன்னு யோசிக்கிற அளவுக்கு உனக்கு வழிய கொடுப்பேன்டி. ஏன்டா என் மேல கை வச்சோன்னு ஒவ்வொரு நாள் நொந்து சாவ. போ, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா இருந்துக்கோ. இன்னும் கொஞ்ச நாள் அது உனக்கு இருக்கவே இருக்காது என அவன் கர்ஜனையான வார்த்தையில் பெண்ணவள் ஸ்தம்பித்து போய் நின்றாள். தமிழ், வாடி போயிடலாம். அவள் தோழிகள் அவள் கையை பிடித்து இழுத்து சென்றார்கள். ஆனால் அவள் உயிரிருந்தும் ஜடம் போல அவர்கள் பின் சென்றாள். அந்த ராவணனின் விழி அவள் மீதிருந்து ஒரு இன்ச்சு கூட அசையவில்லை. அவளைத்தான் வெளியெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவள் கடைசியாக அந்த ஆட்டோவில் ஏறும் பொழுது இருவரின் விழிகளும் ஒன்றாய் சங்கமித்து கொண்டது. இதுவரை இப்படி ஒரு விழியையும் கோபத்தையும் அவள் பார்த்ததே இல்லை. அவள் உடல் அவன் ஒற்றை பார்வைக்கே மழையில் நனைந்த கோழி குஞ்சு போல் நடுங்கியது. அத்தியாயம் 3. அந்த உயர்தர 7 ஸ்டார் ஹோட்டலின் உச்சியில் நின்று கையில் மதுக்கோப்பையுடன் வெற்றி புன்னகை சிந்தினான் ராவணன். அவன் மறுகையில் இருந்த ஐபோனில் வீடியோவாக ஓடிக்கொண்டிருந்தது தமிழ்விழி கிஸ்ஸிங் வீடியோ. நான் தான் சொன்னனே பேபி, இனிமே உன் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காதுன்னு. இது வெறும் ஆரம்பம்தான், மெயின் பிக்சர்ஸ் இனிமேல் தான் இருக்கு என வன்மமாய் முணுமுணுத்து கொண்டது அவன் இதழ். என் நண்பன் யாருன்னு காட்டிட்டான் பாத்தீங்களா? அவன் தான்டா ரியல் கிங்கே. அவ வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான். நடு ரோட்ல பாவமா நின்னுட்டு இருந்தாளாம். பார்க்கவே பாவமா இருக்குல்ல? நக்கல் செய்து சிரித்தான் அவன் நண்பன் அனீஷ். மற்றவர்களும் அதை ஆமோதிப்பதாய் தலையசைத்தார்கள். ஆனால் கவின் மட்டும் மௌனமாய் குடித்து கொண்டிருந்தான். அவள் தெரியாமல் செய்த செயலுக்காக அவளை இத்தனை அசிங்கப்படுத்தியிருக்க வேண்டாம் என்று தோன்றியது. என்ன மாப்பி சைலண்டா குடிக்கிற? என் ராவணன் சாதிச்சுட்டான்ல? அனீஷ் ஆடியபடி கேட்டான். கவின் பதில் பேசாமல் இருந்தான். அவனுக்கு ஒரு பெண்ணின் கண்ணீரை பார்ட்டி செய்து கொண்டாடுவதில் விருப்பம் இல்லை. ஆனால் அவனால் ராவணனை எதிர்க்கவும் முடியாது. ராவண அர்ஜுன் மிகப்பெரிய தொழிலதிபரின் மகன். பல அரசியல்வாதிகளை ஆட்டி வைக்கக்கூடிய குடும்பம் அவர்களது.
பல வருடம் குழந்தை இல்லாமல் தவமிருந்து பிறந்த பிள்ளைதான் ராவணன். அதனாலே அவனுக்கு செல்வமும் சலுகையும் அதிகம். அவனுக்கு பின் ஒரு தங்கையும் உண்டு. ராவணன் ஒரு பொருளை ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் போனதே இல்லை. கிடைக்கும் வரை அவன் அதை விடுவதும் இல்லை. கண்டித்து வளர்க்க வேண்டிய பெற்றோர்தான் அவனை அதிகம் செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டார்கள். இதோ அந்த வளர்ப்புதான் இன்று ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்வை நாசமாக்கி அவள் கண்ணீருக்கு காரணமாகி நிற்கிறது. எல்லாம் சரி, மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? கவின் கேள்வியில் அனிஷ் தெரியாது என்று தலையாட்டினான். எந்த பிஸ்கோத்தா இருந்தா என்ன, அவன் அவ்வளோ பெரிய பருப்பா என்றான் நக்கலாக அனிஷ். பருப்புதான் என்றவனின் பார்வை ராவணனை நோக்கி நகர்ந்தது. சமரவன் ராவணனோட மாமா பையன். இதை கேட்டு திரும்பி நின்று கொண்டிருந்த ராவணன் பட்டென திரும்பி பார்த்தான். இந்த விஷயம் அவனுக்கே தெரியாது. அனீஷ் கூட இதை எதிர்பார்க்கவில்லை. நிஜமாவா சொல்ற? ஆமா, மாப்பிள்ள சமர்தான். ஐயோ ராவணா, உங்க அத்தை கௌரவம் பணம்னு பக்கம் பக்கமா வசனம் பேசுவாங்களே, அப்புறம் எப்படி இப்படி மிடில் கிளாஸ் பொண்ணு எடுக்க சம்மதம் சொல்லிருப்பாங்க? ராவணனுக்கும் அதுதான் தெரியவில்லை. அவன் நெற்றியை நீவிக்கொண்டான். ராவணன் அனீஷ் பக்கம் திரும்பி புருவம் உயர்த்தினான். அதை புரிந்து கொண்ட அனீஷ் போனை எடுத்து யாருக்கோ அழைப்பு விட்டான். சில விஷயத்தை விசாரித்து விட்டு மீண்டும் அழைப்பை துண்டித்தான். உண்மைதான், மாப்பிள்ள சமர்தான். அது மட்டும் இல்ல, உங்க மாமா வீட்ல இருந்துதான் பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. ஏதோ அரங்கேற்றத்துல அவளை பார்த்து புடிச்சு போச்சான். சோ உங்க அத்தை தான் பொண்ணு கேட்டு போனாங்களாம். கடைசியா அந்த வீடியோ பார்த்து காரி துப்பி அவங்களே கல்யாணத்தை நிறுத்திட்டாங்களாம். ராவணன் இதை எதிர்பார்க்கவில்லை. இன்னொரு விஷயம், இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு அர்ஜுன். நல்ல விஷயமா? ஆமா, நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ உன் தங்கச்சிக்கு ரூட் கிளியர். அவதான் அவன் மேல பைத்தியமா இருக்காளே. அப்ப கெட்ட விஷயம்? கவின் கேள்வியாக நோக்கினான். நம்ம அர்ஜுன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினான்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வெடிக்கும். ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் நடுவுல பல பிரச்சனை. ராவணன் மௌனமாகவே இருந்தான். அர்ஜுன் போதும், அவ பண்ணதுக்கு நீ அவளுக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்ட. இதுக்கு மேல வேணாம். கவின் அவளுக்காக பேசினான். ராவணன் இதழ் மெல்ல விரிந்தது. விடணுமா? அதுவும் அவள என்று தாடையை தடவி கொண்டவன் நக்கலாக சிரித்தான். அவ்வளவு சீக்கிரம் விட முடியுமா என்ன என்று அவன் கொடுத்த வில்லத்தனமான புன்னகை கண்டு கவின் பதறினான். அவன் இன்னும் அந்த அப்பாவி பெண்ணை என்ன செய்ய போகிறானோ என பயம் கொண்டான். அந்த அப்பாவி பெண்ணுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டான்.